கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 27வது அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். இது ஒரு அருமையான வாக்கு தத்தம். இங்கு ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகின்றது. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் காலம் வரும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். நிச்சயமா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவார், பூமியெல்லாம் பலன் கொடுக்கும்படி செய்வார். ஆனால் அதற்கு முன்பதா பாருங்களேன், யாக்கோபு வேர் பற்ற வேண்டும். வேர் பற்றுகிற அந்த அனுபவம் எல்லாருக்கும் வேண்டும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, உடனே நம்ம பழங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த மரமும் அப்படி நினைச்சா அது கொடுக்கவே முடியாது. முதல்ல வேர் பற்றணும். அதோட வேர் பூமியில ஆழமா போய் ஊன்றி அந்த மணல்ல இருக்கிற சத்துக்களை தண்ணீரின் வழியாக அது உறிஞ்சி அது நல்ல போஷாக்க ஆகணும். அது பலப்படணும். இலைகள் மற்றும் கிளைகள் எல்லாம் பலப்படணும். பிரியமானவர்களை, தேவ பிள்ளைகளும் கூட தேவனோடு இருக்கிற உறவு, ஐக்கியம் இவையெல்லாம் முதல்ல பலப்படணும். இப்போ மறைந்திருக்கிற உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய உபவாசம், வேத தியானம், உங்களுடைய துதி, கர்த்தரை உயர்த்துகிற துதி. இன்றைக்கு நிறைய பேர் மேடையில பாடணும், அப்படியே ஒர்ஷிப் பண்ணணும், ஆராதனை வீரர்களாக எல்லாரையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் ஆசைப்படுறீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய தனி அறையில், உங்களுடைய வீட்டில் நீங்கள் எத்தனை பாட்டு பாடி கர்த்தரை உயர்த்துறீங்க? எவ்வளவு நேரம் ஆராதனை செய்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? முழங்கால் முடக்கி தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் நீங்கள் காத்திருக்கிறீங்க? உங்களுக்கு வேர் பற்றுகிற அனுபவம் முதல்ல வரணும். நீங்கள் வேர் ஊன்றணும். தேவனோடு இருக்கிற ஐக்கியம் பலப்படணும். உங்களுடைய அதாவது யாக்கோபு வேர் பற்றி அப்போ ஆத்துமாவிற்கு தேவையான எல்லா போஷாக்குகளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்போதான் நீங்க பூ பூக்க முடியும். எளிதில் நீங்க வேர் பற்ற முடியாது. நல்லா வளர்ந்து நல்ல பலன் அடைந்த பின்பு ஏற்ற பருவத்துல முதல்ல பூ தான் பூக்க முடியும். எடுத்த உடனே காய் கனி உடனே வராது. நல்லா பூ பூத்த பின்பு அந்த பூ உதிராமல் இருக்கணும். நிறைய மரங்கள்ல ஏராளமா பூ பூக்குது. ஆனா எல்லா பூவும் நிலைத்து நின்று அது காயா மாறுவது கிடையாது. அது உதிராமல் மரத்துல இருந்து அது காய் பிடிக்கணும். அதற்கு பின்பு அந்த காயின் கூட அது காயாக இருக்கிற பருவத்துல அது விழுந்துடக்கூடாது. மரத்தை விட்டு விழுந்துடக்கூடாது. மரத்துல நிலைச்சிருந்தாதான் அந்த காய் பிஞ்சு, பூ விழுந்து வருகிற பிஞ்சு அது அழகாய் அது நல்ல போஷாக்கோடு பலன் அடைந்து அப்புறம் அது பழுக்கணும். சில பழம் மரத்துல தானா பழுத்தா அது இனிமையாக இருக்கும், அது இனிப்பா இருக்கும். ஆனா இன்றைக்கெல்லாம் காயிலேயே கொண்டு அதை ஏதோ மருந்து போட்டு அதை பழுக்க வைத்து அந்த சுவையே இல்லாம போய் விடுகின்றது. அப்படி இராத படிக்கு அழகாக அந்த மரத்திலேயே அந்த கனியானது அழகாய் நிலைத்து நின்று அது பழுக்கும் வரைக்கும் அது பொறுமையா இருக்கணும். அது பலன் கொடுக்கும். அப்பொழுதுதான் பலன், அப்பொழுதுதான் அந்த மரத்தின் கனி சுவையானது என்று சொல்லி இந்த தோட்டக்காரனுக்கு பிரியமான மரமாக மாறும். பிரியமானவர்களே, அப்பொழுது அந்த கனிகள் அதிகமாக பெருகும்படி அவன் செய்வான். அந்த கனிகளை எடுத்து பத்திரப்படுத்தி பல எல்லைகளுக்கு அனுப்பி எல்லாரும் உபயோகம் செய்யும்படியாக அந்த தோட்டக்காரர் அனுப்பி வைப்பார். அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவசரப்பட்டு எல்லாவற்றையும் துரிதமாய் செய்ய வேண்டும் என்று எண்ணாத படிக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுப்பாரானால் அதை நிறைவேற்றும் வரைக்கும் காத்திருப்போம். நாம் கர்த்தரோடு இசைந்து இணைந்து நாம் கனி கொடுப்பதற்கு ஆயத்தமாவோம். அவர் தருகின்ற ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டு, ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொண்டு நம்ம பலன் அடைவோம். ஏற்ற நேரத்துல நம் பூமியை பலனால் நிரப்பும்படி கர்த்தர் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி யாக்கோபு முதலாவது வேர் பற்ற வேண்டும், பின்பு பூ பூக்க வேண்டும்,
பின்பு பழங்களை கொடுக்க வேண்டும், பலனை கொடுக்க வேண்டும். அப்பொழுது நீர் பூமியெல்லாம் பலன் கொடுக்கும்படி பெருகச் செய்வீர் என்று பார்த்தோம். இந்த பிள்ளைகளை அப்படியே நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த இன்றைய மன்னா என்ற தலைப்பில் தினம் கேலண்டரில் கொடுத்துருக்கிற அந்த வசனத்தை உங்களுக்கு சுருக்கமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. நீங்கள் ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாத டிவியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னா உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு, தூர இடங்களில் இருப்பவர்களுக்கு நீங்கள் யூடியூப்பில் இருக்கிற காட்ஸ் வேர்ட் டிவியில் இது பதிவிடப்படுகின்றது, இதை பார்க்கும்படி நீங்கள் சொல்லலாம். அல்லது நீங்கள் யூடியூப்பில் காட்ஸ் வேர்ட் டிவியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருபவர்களாக இருப்பின் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதை உங்களுடைய அறிமுகமான யாருக்கெல்லாம் தாகமாக இருக்கிறாங்களோ, வசனத்தை இவங்களுக்கு சொன்னால் நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள், பார்க்கும்படி செய்யுங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க பிரயோஜனம் அடைய நீங்கள் உதவியாக நில்லுங்க. உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாதான் இது ஆண்டவருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிறார் என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுது அவருக்கு நன்றி செலுத்த முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.